வருகின்ற தேர்தலிலே செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்திற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய முக்கிய கோரிக்கைகளாக சில உள்ளன. அதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக எங்கள் சமுதாய ரீதியாக நாங்கள் தெரிவிக்க உள்ளோம். முதல் கோரிக்கையாக எங்களது செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் வாழும் பகுதிகளில் உள்ள நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாவடியை செங்குந்த சமூகத்திற்கென ஒரு ஜெனரல் ஜியோ வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கோரிக்கை. அதுபோல் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் பார்த்தீங்கன்னா 29வது வரிசையில் எங்கள் சமூகம் செங்குந்த கைக்கோளர் அப்படின்னு கமா போட்டு இருவேறு சமூகங்கள் போல் உள்ளது. ரெண்டு ஒரே சமூகம் தான். ஆனால் அந்த கமா எடுத்துட்டு செங்குந்தர் கைக்கோளர் அப்படி என்று ஜாதி சேனலில் இணைத்து வழங்கணும் திருத்தி அப்படிங்கிறது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அப்புறம் பிற சமூக தொழில்களுக்கு வாரியம் இருப்பது போல் எங்களது நெசவாளர் சமூகத்துக்கும் நெசவாளர் வாரியம் அமைத்து தர வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா தமிழ் பேசக்கூடிய நெசவாளர் சமூகமான செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தை சேர்ந்தவரை தலைவராக வைத்து நெசவாளர் பிரச்சனைகளை தீர்க்க இந்த வாரியத்தை அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம். அடுத்ததாக செங்குந்த கைக்கோள சமூகத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் மக்கள் தொகைக்கு ஏற்ப உள் ஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது மிக முக்கிய கோரிக்கை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் எம்பிசியில் எங்க செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அடுத்ததாக தமிழக நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மூலமாக நெசவாளருக்கு கடன் வழங்கணும். பொது வங்கியில் நெசவாளருக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்கள் வழங்கும் கடன் தொகை நெசவாளர் குடும்ப பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கணும். வீடு இல்லா நெசவாளர் குடும்பங்களுக்கு தமிழக அரசு வீடு கட்டும் திட்டத்தில் இலவச வீடு வழங்க முன்வர வேண்டும். ஆந்திரா மாநில அரசு நெசவாளருக்கு வழங்குவது போல் மானிய விலையில் தறி சாமான்கள் வழங்க வேண்டும். நெசவாளர் குடும்பத்தை சார்ந்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க சிறப்பு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். பெரும்பான்மையாக கோவில்களில் மண்டகப்படி, காலசந்தி கட்டளை, கொடிசேலை உபயம் உரிமை போன்ற செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தின் மண்டகப்படியில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் ஆவணம் செய்து எங்கள் உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும். பாண்டிய சோழ மன்னர்களால் கொடுக்கப்பட்ட உரிமையான கோயில்களில் சாமியை சுமந்து செல்லும் சீர்பாத சேவை செய்யும் செங்குந்த கைக்கோள முதலியார் ஊழியர்களுக்கு ஆந்திராவில் உள்ளது போல் HRNC மூலம் மாத சம்பளம் அரசு வேலை போல் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதேபோல் இலவச தங்கும் வீடு வழங்க வேண்டும். ஜவுளி தொழில் சார்ந்த வரிகளை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து குறைக்க வேண்டும். மன்னர் காலத்தில் செங்குந்த கைக்கோள முதலியார்கள் அதிக ஆன்மீக ஈடுபாட்டை கருதி எங்களுக்கு கோயில்களில் தர்மகர்த்தா மற்றும் கோவில் மேல்காவல் பணி கொடுத்தனர். இதுபோல் நமக்கும் அரசும் ஆறுபடை வீடு மற்றும் முக்கிய சிவதலங்களில் எங்கள் சமூகத்திற்கு அறங்காவல் குழுவில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எங்கள் சமூகத்துக்கு சொந்தமான பல கோயில்கள் உள்ளன. ஆனால் HRNC மூலம் பல தொந்தரவுகள் அதிகமாக உள்ளது. எனவே எங்கள் சமூக கோயில்களில் எங்களுக்கே சொந்தம் என்று ஒரு அரசாணை வேண்டும். HRNC நிர்வாகத்தில் அது வரக்கூடாது. கோஆப்டஸ் நிறுவனத்தில் கைத்தறி துணிகள் என்று கூறி விசைத்தறி துணிகளை விற்கப்படுகின்றன. இதை தடுத்து கைத்தறி ரகங்களுக்கென தனியாக ஒரு ஷோரூமும் விசைத்தறி ரகங்களுக்கான தனி ஷோரூமும் அமைக்க வேண்டும். அதுபோல் கோஆப்டெக்ஸில் வெப்சைட் ஆரம்பித்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்து கைத்தறி பொருட்களை விற்க வேண்டும். அரசு மருத்துவ கல்லூரியில் படிப்பு இடஒதுக்கீட்டில் ஒரு 1% நெசவாளர் குடும்பத்துக்கு தனியாக தர வேண்டும். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிலுவையில் உள்ள அரசிடமிருந்து வர வேண்டிய தள்ளுபடி மானிய தொகை நிலுவை இல்லாமல் முழுமையாக 100% உடனடியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டும். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் நெசவு நெய்து வரும் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் இல்லாத உறுப்பினர்களுக்கு 60 வயதிற்குள் இயற்கையை எழுதினால் ரூபாய் 2 லட்சம் நிதியை குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். சொற்பமான கூலி பெறும் நெசவாளர்களுக்கு சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் பிடிக்கப்படும் தொகையை அரசே வழங்க வேண்டும் என நெசவாளர் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுகிறது. நெசவாளர்கள் 60 வயதிற்குள் மரணம் அடைந்தாலோ அல்லது 60 வயதுக்கு மேல் மரணம் அடைந்த குடும்பத்தின் வாரிசுகளுக்கு நெசவாளர் கைத்தறி அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அரசின் சார்பில் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தின் சார்பிலும் கைத்தறி நெசவு கூடம் அமைத்து நெசவாளர்களை நெசவு கூடத்திலே நெசவு செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு ஊதியமாக ரூபாய் 1000 நிர்ணயிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு 4% வட்டியில் கடன் கொடுப்பது போல் கைத்தறி நெசவாளர்களுக்கும் 4% வட்டியில் ரூபாய் 4 லட்சம் வரை எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கடன் வழங்க வேண்டும். நெசவாளருக்கென்று தனியாக வங்கி ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அந்தந்த ஆண்டு உற்பத்தி விற்பனையின் அளவில் சங்கம் லாபத்தில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பால் கூட்டுறவு சங்கத்தில் பால் கொள்முதலுக்கு அரசே லிட்டருக்கு ரூபாய் 3 வழங்குவது போல் கைத்தறி நெசவாளருக்கும் அவர்கள் உற்பத்திக்கு ஏற்ப 10% தொகையை கூலி மானியமாக வழங்க வேண்டும்.
வேண்டும். கைத்தறி நெசவாளர்களுக்கு புதிய தறிகளை அரசே கொள்முதல் செய்து முழு மானியத்துடன் வழங்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு இல்லாத காலங்களில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை கொண்டு ஒவ்வொரு சங்கத்திற்கும் தரியாக ஒரு ஆலோசனை குழு அமைக்க உத்தரவிடப்பட வேண்டும். கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதிய திட்டம் அவர்களின் வாரிசுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு மட்டுமே குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதை அவர்களது வாழ்நாள் முழுவதும் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கைத்தறி நெசவாளர் சங்க உறுப்பினருக்கு 2000 வரையான கூலியை ரொக்கமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைத்தறி நெசவாளருக்கு அவர்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் ஜவுளி ரகங்களுக்கு மற்ற விசைத்தறி ஆலை துணிகளை விட விலை குறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் தள்ளுபடி மானிய திட்டம் கொண்டுவரப்பட்டது. தற்போது துணியின் அடக்க விலை ஜிஎஸ்டியுடன் சேர்த்து விற்பனை விலையை நிர்ணயித்து தள்ளுபடி வழங்கப்பட்டாலும் அடக்க விலையை விட கூடுதலாக வருகிறது. ஆகவே சாதாரண நாட்களில் 20% தள்ளுபடி மானியம் என்பதை 30% மானியமாகவும் அண்ணா பிறந்தநாள் அன்று வழங்கப்படும் தள்ளுபடி மானியத்தை 50% உயர்த்தி வழங்க வேண்டும். கைத்தறி துணிகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை அரசு திரும்ப நெசவாளருக்கு வழங்கப்பட வேண்டும். கைத்தறி நெசவாளருக்கு முழு மானியமாக தறி கூடத்துடன் கூடிய வீடுகளை கட்ட ரூபாய் 7 லட்சம் மானியமாகவும் 10 லட்சம் வட்டியில்லா கடனாகவும் வழங்க வேண்டும். கைத்தறி நெசவாளர் குடும்பத்தின் மாணவ மாணவிகளுக்கான கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே செலுத்த வேண்டும். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் ஜவுளி தொழில்துறையினர் முன்னேற்றம் பெருகும் வகையில் அரசு சார்பில் சாய கழிவு நீரை CETP முறையிலும் அல்லது ZLD முறையிலும் அல்லது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட சாய கழிவு நீரை கடலில் கலப்பது போன்ற திட்டங்களை ஏதாவது ஒன்றை அரசே ஏற்று நடத்த வேண்டும். விவசாயிகளுக்கு கொடுப்பது போல் கைத்தறி நெசவாளருக்கும் முழுமையான இலவச மின்சாரத்தை வழங்க வேண்டும். இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்ய மூலப்பொருளான பஞ்சு மற்றும் நூல் டெண்டர் கொள்முதல் இல்லாமல் விசைத்தறி கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களில் நேரடியாக உற்பத்தி விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் ஜவுளி தொழில் அதிகம் உள்ள மாவட்டங்களில் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நெசவாளர் குறை தீர்ப்பு ஆலோசனை கூட்டம் அரசு நடத்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து துறை தொழில்நுட்பம் மருத்துவம் தேவைக்கு உட்பட்ட துணி வகைகள் மற்றும் அனைத்து துறை பணியாளர்கள் சீருடைகள் தமிழகத்தில் உள்ள நெசவாளரிடம் நேரடியாக உற்பத்தி செய்து அரசு மார்க்கெட் விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும். கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளருக்கு உள்ளது போல் தமிழகத்தில் தானியங்கி தறி உரிமையாளருக்கும் தனியாக மின்சார டாரிஃப் வழங்க வேண்டும். நெசவாளர் குடும்பத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கைத்தறி துறை ஜவுளித்துறை மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பு வரை சிறப்பாக இயங்கி வந்த திருநெல்வேலி பேட்டை அரசு கூட்டுறவு நூற்பாலை மீண்டும் இயங்க வேண்டும். இந்த ஆலை செங்குந்த கைக்குளம் முதலியார் சமூக மக்கள் கொடுத்த நிலம் மற்றும் அரசு கொடுத்த நிலத்தில் வைத்து உருவாக்கப்பட்டது. இந்த மில் இயங்காத பட்சத்தில் எங்களுடைய செங்குந்த கைக்குளம் முதலியார் சமூகம் கொடுத்த நிலத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அதேபோல் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை கூட்டுறவு நூற்பாலை மீண்டும் திறந்து செயல்படுத்த வேண்டும் அல்லது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும். உழவு உயிர் காக்கும் உணவை தருகிறது, நெசவு மானம் காக்கும் ஆடை தருகிறது. இந்த மானம் காக்கும் கூடிய செங்குந்த கைக்கோள முதலியார் நெசவாளர் சமூகத்திற்கு பிரச்சனைகளை நிறைய உள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க இதுவரை யாரும் முன்வரவில்லை. ஆதலாலே இந்த நெசவாளர் பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நாங்கள் பட்டியலிட்டுள்ளோம். இந்த குறிப்பிட்ட இந்த நெசவாளர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய நெசவாளர் சமூகத்தின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.